இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலகம் பூராகவும் இன்றைக்கு அதிகமாக விமர்சனத்திற்கும் கேள்விக்கும் உட்படுத்தப்படக்கூடிய ஒரு மதம், கொள்கை, மார்க்கமாக இருக்கும்னா அது இஸ்லாமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அதற்கான காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்னா, எங்களுடைய கொள்கை எல்லா கொள்கைகளையும் விட நீங்கள் பார்க்கும்போது ஒரு தனித்து தெரிவதை போன்று தெரிகிற விதமாக இருக்கும். அதே போன்று எங்களுடைய பெண்களை நீங்கள் எடுத்துக்கிட்டால், உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகள் கூட ஆடை முறை வித்தியாசமாக இருக்கும். ஆண்களை எடுத்துக்கிட்டால் பள்ளிவாசலுக்கு போகும்போது குல்லா போட்டுக்கிடுவாங்க, தொப்பி போட்டுக்கிடுவாங்க, ஜுப்பா போட்டுக்கிடுவாங்கங்கிற மாதிரி ஆடை அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். கல்ச்சர், முழு கலாச்சாரமுமே வித்தியாசமாக இருக்கும். எங்களுடைய வணக்க வழிபாடுகள், எங்களுடைய எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால ஊடகங்களுடைய பார்வையும் தொடர்ந்து இதை நோக்கி இருக்கிற காரணத்தினாலையும் நிறைய கேள்விகள் எங்களை நோக்கி முன்வைக்கப்படுவது தவிர்க்க முடியாதது. உதாரணமாக ஒரு மேற்கு நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேற்கில் இன்றைக்கும் ஒரு தாடி வைத்தவராக இருந்தால், தொப்பி போட்டவராக இருந்தால் அவர் பயங்கரவாதியாக பார்க்கப்படுவார். ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தையும் அப்படித்தான் பார்த்தார்கள். போராட்டம் நடைபெறுகிற காலகட்டத்தில் சாதாரண ஒரு அவருக்கும் அந்த போராட்டத்துக்கும் கூட சம்பந்தம் இருக்காது. அவர் கொழும்புக்கு ஏதோ பொருள் வாங்க போயிருப்பார், அவரையும் வேறு விதமாக பார்ப்பார்கள். இது போன்ற ஒரு பார்வை இன்றைக்கு மேற்கில், இலங்கையில், கிழக்கு நாடுகளில், எல்லா நாடுகளிலையும் இஸ்லாமியர்களை நோக்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்து மரணித்த அப்துல் கலாம் அவர்கள், அவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பதாகவே அவர் உலகம் அறிந்த அணுவிஞ்ஞானியாக இருந்தவர். அணுவிஞ்ஞானி அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவினுடைய ஏர்போர்ட்டில் அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. பேர் அப்துல் கலாம் இருக்குதுங்கிறதுக்காக. அவர் அப்துல் கலாம் தான். ஆனால் அமெரிக்காவில் ஏன் தடுத்து நிறுத்துறாங்கன்னா, அவர் ஒரு முஸ்லீம் என்பதால். அவர் எல்லாம், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வட்டத்தை தாண்டி எம்மதமும் சம்மதம் என்கிற அடிப்படையில் வாழ்ந்த ஒருவர் அதை கூட புரியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார். அதே மாதிரி சல்மான் கான், உலக புகழ் பெற்ற நடிகராக இருக்கிறவர், அவர் அமெரிக்காவினுடைய விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட காட்சிகளை நம்ம ஊடகங்களில் பார்க்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா, எங்களுடைய தனித்துவம் சில பார்வைகளை உண்டாக்குகிறது, சில கேள்விகளை உண்டாக்குகிறது. அதனால இந்த கேள்விகளுக்குரிய பதிலை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொன்னாலே மதங்களுக்கு மத்தியில், இனங்களுக்கு மத்தியில் ஒரு நல்லுறவு ஏற்பட்டுவிடும். நம்ம அத்தனை பேருமே அண்ணன் தம்பி, மாமான் மச்சான்களாக, பிட்டும் தேங்காய் பூவை போன்று எப்பொழுதுமே அன்பானவர்களாக, பண்பானவர்களாக பழக முடியும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகளுடைய அடிப்படையாக இருக்கிறது.